இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது, கெட்ட கொலஸ்ட்ராலையும் நல்லா கரைக்கக்கூடியது. இந்த முளைக்கட்டின பயிர்களப்ப அதிகமான புரோட்டீன் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. இப்படி இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கலும் இருக்காது, வயிறும் நல்லா கிளியர் ஆகும். 250 கிராம் கோதுமை எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு எடுத்துக்கிடுவோம். கோதுமை எடுத்துக்கிட்டோம். இது கருப்பு உளுந்துப்பா. இது கருப்பு உளுந்து ஒரு 75 கிராம் எடுத்துக்கிடுவோம். இதையும் இதில் போட்டுக்கிறோம் கோதுமையோட. இது ஒரு 75 கிராம் கேப்பை. இது கேப்பை ஒரு போட்டுக்கிடுவோம். சோளம் ஒரு 75 கிராம் எடுத்துக்கிடுவோம். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். 75 கிராம் கொள்ளை எடுத்துக்கிடுவோம். கொள்ளையும் போட்டுக்கிடுவோம் அதில். இப்போ பாசி பயிர் எடுத்துருக்கோம். இதையும் ஒரு 75 கிராம் எடுத்துருக்கோம். இதையும் இதை போட்டுக்கிடுவோம். இது கம்பு. கம்பையும் ஒரு 75 கிராம் போட்டுக்கிடுவோம். இப்போ சுண்டலை தனியாக பவுலில் ஒரு 75 கிராம் போட்டுக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிடுவோம். கோதுமையை சோளம் எல்லாம் நிறையா போட்டு, சிறுதானியங்கள் நிறைய போட்டு நம்ம இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம இதை நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 15 மணி நேரம் ஊறினா தான் நல்லா ஊறிடும். இது பவுல் சின்னதாக இருக்குது, பெரிய பவுல் ஊறி வரணும்ல. இது தனியாக ஊற வச்சிருக்கேன்ப்பா. சுண்டல் லேட்டாக ஊறும். இதில் சுண்டலும் நம்ம வெந்தயமும் போட்டிருக்கோம். வெந்தயத்தையும் இதையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 15 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இது மூடி போட்டுருவோம். இப்போ நம்ம ஒரு 15 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். கோதம்பை, கேப்பை, கருப்பு உளுந்து, பாசிப்பயிறு, காணப்பயிறு, கொள்ளு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வயல் துணி வச்சுக்குருவோம். இப்போ நம்ம ஒரு பொட்டணமாக போட்டு கட்டியாச்சு. இது இப்படி இருக்கட்டும். மீதி இதையும் அடுத்த துணியில் போட்டுக்குருவோம். இதையும் நம்ம பொட்டணம் போட்டுக்கிடுவோம். சுண்டலையும் வெந்தயத்தையும் நம்ம தனியாக ஊற வச்சுருந்தோம். இதை ஓப்பன் பண்ணுவோம். சுண்டல் நல்லா ஊறிடுச்சு, வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. அது ஒரு தனியாக கட்டிக்கிடுவோம் துணியில். சுண்டல் கொஞ்சம் லேட்டாக முளை கட்டுது, அதனால நம்ம தனி துணியில் போட்டு கட்டியிருக்கோம். அது நல்லா முளை கட்டியிருக்கும் போது சுண்டல் கொஞ்சம் கம்மியாக முளை கட்டும். அதனால் இது நம்ம தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா முளை கட்டிடும். இப்போ நம்ம பொட்டணம் போட்டாச்சு. இதை நம்ம ஒரு 12 மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சுருப்போம். இது நல்லா உங்களுக்கு முளை கட்டி வரும். அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு 12 மணி நேரம் நம்ம முளை கட்ட வச்சுருந்தோம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நல்லா தெரியுது பாருங்க, அழகா சூப்பராக முளை கட்டின இதோடைய அருமையாக முளை கட்டியிருக்கு. எல்லாமே அருமையாக. இப்போ இதை அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். சூப்பராக கட்டியிருக்கு எல்லாமே. நல்லா அருமையாக கட்டியிருப்பாருங்க. கொண்டக்கடலை, இதை அப்படியே காய வச்சு பவுடர் ஆக்கி 1 மாதம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. அந்த பவுடரை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். இதை அம்மா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு இந்த முளைக்கட்டின சிறுதானியங்களை வச்சு ஒரு அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன்ப்பா. இப்போ முளைக்கட்டிய சிறுதானியத்தை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குவோம். அடுத்த நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும், வெளியே வைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி வெந்தயம்லாம் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். வெந்தயம் நம்ம 1 கப் எடுத்துருந்தோம். இதை 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். எல்லாமே நம்ம முளை கட்டியிருக்கோம், அதனால் உங்களுக்கு 3/4 கப்பு ஊற்றினா தான் கரெக்டாக வரும். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு விசில் நம்ம ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இதில் உள்ள மேலே உடைய தோலை சீவிடுவோம்.
இப்போ தோலை சீவியாச்சு. இந்த பக்கமும் எடுத்துருவோம். இப்போ இதை வந்து துருவிக்கிடுவோம். இப்போ ஒரு கேரட்டை துருவியாச்சு. 2 வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். இதை லைட்டாக தோலை சீவிக்கிறோம். இப்போ தோலை சீவியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன தேங்காய் சில்லு எடுத்துருக்கோம். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இது சின்ன வெங்காயம். இதையும் ஒரு 7 பீஸ் எடுத்துருக்கேன். இதையும் கொஞ்சம் நீளமாக எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கக்கூடியது. நல்லா குளிர்ச்சியும், நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் தரக்கூடியது. இப்போ நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். ஒரு சின்ன துண்டு நம்ம மாங்காய் போட்டுக்கிடுவோம். இதையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்குவோம். இப்போ விசில் அடங்கிருக்கு. ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இதை சுக்கி இதில் போட்டுக்கிடுவோம். இது ஒரு 2 ஸ்பூனு நிலக்கடலை பருப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பே போடல, இதுலையுமே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்கிறோம். காரத்துக்கு மிளகு பொடி போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்கிறோம். கொஞ்சம் மல்லி இலையை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். பாப்பா அம்மா நான் வந்து மாங்காய் போட்டிருக்கேன். அதனால் நான் மாங்காய் போட்டனால கொஞ்சம் எலும்புச்சம்பழம் சாறு நான் விடலை. நீங்கள் வந்து மாங்காய் இல்லைன்னா நீங்கள் எலும்புச்சம்பழம் சாறு ஒரு அரை இதில் ஒரு 5-6 ட்ராப்ஸு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம முளைக்கட்டிய சிறுதானியத்தில்ப்பா அதிகமான உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நமக்கு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா, இந்த மாதிரி முளைக்கட்டிய சிறுதானியம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெயிட் உழுகாது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது அதிக நேரம் உங்களுக்கு பசிக்காசு, நல்ல பசி தாங்கும். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.